தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திண்டுக்கல் நத்தம் அருகே சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர் அழகப்பன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவரும் 75 வயதான தாய் சொர்ணமும் ஒன்றாக வசித்து வருகின்றனர். நேற்றிரவு இவர்களது வீட்டின் பின்புறம் வழியாக முகமூடி கொள்ளையர்கள் 6 பேர் நுழைந்துள்ளனர். வெளியில் சென்றிருந்த அழகப்பன் வீட்டுக்கு வந்தபோது அவரை கொள்ளையர்கள் மடக்கி பிடித்து கத்தியை காட்டி மிரட்டினர். உன் வீட்டில் 20 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிந்துதான் வந்திருக்கிறோம். அந்த பணத்தை கொடுத்தால் தான் உயிரோடு விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். அப்படி எந்த பணமும் இல்லை, விட்டுவிடுங்கள் என அழகப்பன் கெஞ்சியும் கொள்ளையர்கள் விடவில்லை. அவரை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று அனைத்து அறைகளிலும் பணத்தை தேடினர். மாடியில் இருந்த அழகப்பனின் தாய் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். கொள்ளையர்கள் சொர்ணத்தை கீழே இழுத்து வந்தனர். இதனிடையே அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு ஓடி வந்தனர். உடனே கொள்ளையர்கள் அங்கிருந்து சிதறி ஓடினர். பொதுமக்கள் விரட்டி பிடிக்க முயன்றனர். அவர்களில் ஒருவன் மட்டும் சிக்கினான். தர்ம அடி கொடுத்தனர். அவன் மதுரை மேலூர் அருகே கொட்டக்கடியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பது தெரிந்தது. 2 போலீசார் வந்தனர். பிடிப்பட்ட கொள்ளையனை அடிக்கக்கூடாது என்று மக்களை அதட்டிய அவர்கள் இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறி கொள்ளையனை அழைத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் போலீசாரின் அஜாக்கிரதையால் கொள்ளையன் அவர்களிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். அவனை போலீசார் தேடுகின்றனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த அழகப்பன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வெளியில் போயிருந்தேன். அந்த உள்ள வீட்டுக்குள்ள நுழையில 2 பக்கத்தில் இருந்து சைடில் 3 பேர் இங்கிட்டு 3 பேர் வந்து என் கழுத்தையும் என்னோட பாடி எல்லாத்தையும் பிடிச்சி முகமூடியாக போட்டிருந்தாங்க. மூஞ்சியில் ஃபுல்லாக கறி பூசியிருந்தாங்க. 6 பேர் மொத்தம் பிடிச்சி இருட்டுக்குள்ளே போட்டு அமுக்கிக்கிட்டு என்னை ஒரு தொடையில் கத்தியால் குத்திட்டாங்க. குத்திட்டு நாங்கள் வந்து உன்னை வந்து சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உன்னை விட்டு போயிடும், இல்லைன்னா உன்னை கொலை செய்யத்தான் வந்திருக்கேன், ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இது உங்களோட பணம் வந்து இங்கே வந்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குதான், அது வந்து எடுக்கிறதுக்காக வந்தான். எங்களுக்கு ஹெச்சு போட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்கள் பணத்தை களவாங்கத்தான் வந்தோம், எங்களை வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதோட வெளியில் போயிட்டாங்க. ஆள் வெளிச்சத்தம் கேட்ட உடனே ஆள் வெளியில் 100 ஆளுக்கு மேலே நிற்கிது, நீங்கள் பேசாமல் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் தவி ஓடிட்டாங்க. சரி வாங்கன்னு ஒரு 50-100 பயலுங்க எங்கள் உள்ளூர் கிராம மக்களை தேடி பிடிச்சி அந்த பையனை பிடிச்சி எங்கள் ஊர் ஊரணிக்கரையில் அந்த பையனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவனை அடிக்கக்கூடாது, யாரும் தொடக்கூடாது, ஆச்சா ஊச்சாங்க 2 போலீஸு. சரிங்க சார் நாங்கள் அடிக்கலை சார், யாரை அடித்தாலும் கேஸ் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. வந்த 2 பேர் மிரட்டினோடனே சரின்னு எல்லா பேர் ஒதுங்கினோடனே அந்த நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு கூட்டிகிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சொன்னி இந்த காருக்குள்ளே கூட லாக் பண்ணுங்க, எங்கள் சொந்தக்காரர் வர்றாரு, இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சார் அதிகாரிக்கு அவங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுங்கள் சார். என்ன சார் நீங்கள் 2 பேருந்து எல்லா பேரையும் போய் சொல்லிவிட்டு அந்த பையன் மட்டும் இருக்கிறேன், அப்போ ஓடி போயிட்டா என்ன சார் பண்ணுறது கையில், அது நாங்கள் பார்த்துக்குறோம்னே. அப்புறம் இன்னொரு போலீஸ் உள்ளூர் ஆள் ஒரு 4 பேரும் எல்லா பேர்த்தையும் விரட்டி விட்டு 4 பேர் வர சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரணும் அந்த பையன் டக்குன்னு அங்கிட்ட எந்திரிச்சு ஓடிட்டேன்.